என்ன ஒருத்தரையும் காணும் பைப்பில் தண்ணி ஒருத்தருக்கும் தேவையில்லை உங்களுக்கு. சரி, இந்த குடத்தை அதில் வச்சுட்டு போவோம். இன்னும் தண்ணி விடலை இல்லை. அந்த மாட்டை கொண்டு போய் அதில் கெட்டிட்டு வருவோம். அதுக்குள்ளே தண்ணி வந்துச்சுன்னா ஒரு குடம் நிறையட்டும். சரி, சீக்கிரம் போய் தண்ணியை பிடிக்கணும். நீ செத்துச்சுன்னா அடிப்படி சண்டைக்கு நிற்பாளுவேன். இவள்கிட்ட மாவுக்கு நிற்க முடியாது. போய்ட்டு தண்ணியை பிடிக்கணும். எவ்வளோ குடத்தை வச்சுட்டு போயிருக்கால, பெருவி தண்ணி கீழே போய்கிட்டு இருக்கு. இங்கே மனுஷனுக்கு குடிக்க தண்ணி இல்லாமல் இருக்கையில் இப்படி கீழே போய்கிட்டு இருக்கு. இது யார் குடம்? இப்படி பெருவை வச்சுட்டு பக்கத்தில் நிற்க வாட்டில் இஷ்டத்துக்கு வீட்டுக்கு பெருவாளுவேன். பெருவி கீழே போகுது. ஏற்கனவே 3 குடம் தண்ணி எண்ணி தான் விடுவான். 3 குடம் பிடிக்காமல் இருக்கையிலே அங்கே அமர்த்திடுவான் பைப்புக்காரன், தண்ணி திறந்து விடுறவன். இப்படி வச்சுட்டு போயிருக்காளன்னா என்ன தண்ணி விழுந்துக்கிடாது போல இருக்க. தண்ணிக்காரனுக்கும் தெரியும் போலுக்கு. உலகமே சரி பண்ணுதுன்னா இவனுமா சரியாரப்ப அறவாளி தான் நிமிர்ந்துருக்க. நிமிரலையே கேபியில் போனவைய. அதுக்கு முன்னே பூட்டாட்டு என்ன அப்பன் விட்டு சொத்தா கவர்மெண்ட் தண்ணியை தானே திறந்து விடுதான். இவனுக்கு என்ன, இவனுக்கு சொந்தமாக எழுதி கொடுத்துட்டானா இப்படி வாட்டட்டாங்கிய. இது எனக்கே தண்ணி கிடைக்கல, இந்த ஆள் இல்லாத இடத்துக்கு தண்ணி இல்லட்டேன்னு. இது யாரு கூட? ஐயா அம்மா, செல்வி பேருள்ள போட்டிருக்கு. இது செல்வி கூடமா? ஐயா அத்தே, அவசரப்பட்டு தண்ணியை கொட்டி விட்டுட்டேனே. அவ ஏற்கனவே ஒரு தர்ம பிரபுவ, அவ தண்ணியை கொட்டிருக்கேனே. கர்த்தாவே என்ன மன்னிச்சிடும். சரி, கீழே தெரியாமல் ஊற்றிட்டோம். செல்வி வரமுன்ன இந்த வாளியில் இருக்க தண்ணியை தூக்கி அவள் குடத்தில் ஊற்றி வச்சுருவோம். நம்ம தான் கொட்டி விட்டோம்னு தெரியக்கூடாது. யாரு? மரியாவா? ஆமாம் செல்வி, நான் தான் நிற்கேன். தண்ணி வரணும்னு பார்த்தேன். இந்த கேட்டுக்காரப்பைய தண்ணி அமர்த்திட்டான். இதில் இருந்த குடம் உன் குடமா? சரி, அது நிமிந்துருச்சு. அந்த குடம் தான் நிமிந்துருச்சு. நான் அந்த பக்கம் தூக்கி வச்சுருக்கேன் பாரு. எனக்கு தண்ணி இல்லை இங்கே வீட்டில், நல்ல தண்ணி. ஐயோ பாவம், மரியாவுக்கு தண்ணி இல்லையோ? சரி, அப்போ என் தண்ணியை ஒருத்த குடம் தானே. நான் சும்மா இதில் வந்தேன், குடத்தை கொண்டு வந்தேன். சரி, ஒருத்தரும் இல்லைன்ட்டு வச்சுட்டு போனேன். இந்த தண்ணியை நீ ஊற்றிக்கோ. நான் எனக்கு தான் வீட்டில் போர் இருக்குல்ல, பிரச்சனை இல்லை. நீ இந்த தண்ணி ஊற்றிக்கிட்டு போ. கர்த்தாவே, உண்மையிலேயே இவன் நல்லவ தான் போல இருக்க. இவளுடைய நல்ல குணம் தெரியாமல் நானும் இந்த தண்ணியை அவசரப்பட்டு கொட்டி விட்டுட்டேனே. என்னை மன்னிச்சிரும். உண்மைக்கே செல்விக்கு நல்ல மனசு தான். நான் அவள் தண்ணியை கீழே ஊற்றி விட்டுட்டு என் தண்ணியை அதில் ஊற்றி வச்சுருக்கோங்க. மேட்ரே அவளுக்கு தெரியாமல் அவள் அந்த தண்ணி எனக்கு தாரமுங்க. எவ்வளவு நல்ல மனசு அவளுக்கு. அதான் கடவுள் அவளை நல்லா இருக்க வச்சுருக்காரு. கர்த்தாவே நான் மன்னிச்சிரும். சரி மரியா, நிறைய வேலை நடக்கு, வீட்டுக்கு போயிட்டு வரேண்ணா. ரொம்ப நன்றி செல்வி. மொத்தமே தண்ணி இல்லை, இந்த ஒத்த கூடத்தையும் எனக்கு கொடுத்துட்ட. ரொம்ப நன்றி. நாட்டில் என்னமெல்லாமோ செய்தான் நாட்டில். இந்த ஒத்த குடம் தண்ணிக்கெல்லாம் நன்றியை விலை உயர்ந்தது. நன்றி. வேஸ்ட் பண்ணாத மரியா. பரவாயில்ல, ஒரு ஊரில் இருக்கோம் நம்ம எல்லாம். தாய் பிள்ளைன காத்தானே. பரவாயில்ல, நீ போய் வேலையை பாரு, நான் வீட்டுக்கு போகிறேன். யார் எங்கள் பைப்பு கிட்ட நிற்கிது? ஓ, நம்ம ஆள் தானா? மரியாவா? சரி, நமக்குன்னா ஒரு வாளி விடுவா. பாத்திரம் கூட தண்ணி இல்லை. தண்ணி போட்டு விடுதானே இப்படி அநியாயம் பண்ணுவானா? 2 நாள் ஆச்சு தண்ணி திறந்து விட்டு. சரி, மரியாட்ட சொல்லி இந்த ஒத்த வாளிக்கு வாங்கிட்டு டக்குன்னு கொண்டு போகணும்.
மரியா, வெரி அர்ஜென்ட். ஒரு வாளி தண்ணி, சீக்கிரம் பாத்ரூம் போகணும். தேங்க்யூ மரியா, அர்ஜென்ட். பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை, இப்போ வரேன். இருக்க ஒரு வாளியும் தூக்கி அவட்ட கொடுத்துட்டேன். இனி நான் என்ன செய்ய? அவன் நல்ல மனசுக்காரி கொஞ்சம் தண்ணியை கொடுத்துட்டு போனான், எனக்கு ஒத்த குடத்தையும் கொடுத்துட்டு போனான். அவளுக்கு வீட்டில் எல்லா வசதியும் இருக்குது. நான் அப்படியா? இவ நெருங்கின ஃப்ரெண்ட்ஸு, உயிர் சிநேகிதி. அது வேறு அவசரம்னு வேறு வரா. ஆத்திரத்தை அடக்கினாலும் மூத்திரத்தை அடக்க முடியாதுன்னு பாத்ரூம் போகிறத என்ன செய்ய? சரின்னு கொடுத்துட்டேன். இனி என்ன செய்தோ? நீ தண்ணி வருது என்னமோ. இந்த பக்கத்து வீட்டுக்காரிலாம் வந்து நான் தான் முன்ன வந்தேன், நீ தான் முன்ன வந்து நடுவில் சண்டைக்கு நிற்பாள. இந்த ஒரு வாளி தண்ணியை வச்சு என்ன செய்ய? இதை வச்சுக்கிட்டு பாத்ரூம் போட போக முடியாத. இத்தனை பேருக்கு எப்படி பாத்ரூம் போக முடியும் மொத்த வாளியை வச்சு? இப்படி ஆகிப்போச்சு. மதியாக்கா, தண்ணி வருதா? 2 குடம் கிடைச்சாலும் கூட போதும் குடிக்கிறதுக்கு, நல்ல தண்ணி. வாடியம்மா வா, உன்னைத்தான் காணமுன்னே. அவளும் வந்துட்டா. எனக்கும் போடு, என் பொட்டணத்துக்கும் போடணும். இது ஆல்ரெடி எனக்கே தண்ணி கிடையாது நினைக்கேன். இவளுக்கு 2 குடம் வேணுமா? மல்ல 2 குடம். 2 குடத்துக்கு எங்கோவ வா அடிச்சனா. என்ன தண்ணி பிடிக்கவா? அக்கா, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி விடணும். தண்ணி வரதை பார்த்தேன். சரி, நல்ல தண்ணி, பைப்பில் நல்ல தண்ணி விடுமுல்ல, அப்புறம் 2 குடம் பிடிச்சிட்டு போகலாம்னு வந்தேன். சரி, அதுக்கு என்ன அரைச்சனா? கவர்மெண்ட் விடுத பைப் தானே, தண்ணி தானே, யார் பிடிச்சானே? சரி பிடிச்சிக்கோ. அடிச்சக்க ராசியை பாரு. இவளுக்கு வச்ச உடனே தண்ணி வந்துருச்சே. நான் 1 மணி நேரம் அங்கே காத்தாடக்கேன். இவளுக்கு வந்தவுடனே அவசரத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்துருச்சே. பரவாயில்ல இவளுக்கெல்லாம். அச்சனா பரவாயில்ல, நீ ராசிக்காரி தான். நான் இப்போ 1 மணி நேரமாக நிற்கேன், தண்ணி வரல. நீ வந்த உடனே அவசரத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்துருச்சே. அப்படியாக்கா? ராசி உள்ளவளா? சரிக்கா. இனி யார் வரப்போகிறாவளோ அவசரம் எனக்கு. அவள் பாத்ரூம்னா, இவள் பள்ளிக்கூடம்னா, இனி எவள் என்னத்தை சொல்லிக்கிட்டு வரப்போகிறாளோ? இவளுக்கெல்லாம் ராசியை பாரு, தலையில் எழுத்து. இங்கே வந்துமா இப்படி தண்ணிக்கு நிற்பேன். நேர்களே, நான் உங்கள் செல்வி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். மறக்காதங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். நாளை பார்ப்போம். உங்கள் தோழி அன்பு செல்வி. அன்றும் இன்றும் என்றும் அன்புடன்.